நம்ம இந்தியா இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிராக ஜோனஸ்பர்கில் விளையாண்டிருந்த ஃபர்ஸ்ட் ஓடிஐ மேட்ச்சில் தற்போது நம்ம தமிழக பிளேயர் சாய் சுதர்ஷன் இத்தனை வருட கிரிக்கெட் வரலாற்றில் இல்லாத முக்கியமான ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டை நம்ம இந்திய அணிக்காகவும் முக்கியமாக நம்ம தமிழக கிரிக்கெட் வரலாற்றிலையும் மிகப்பெரிய ரெக்கார்டை இன்னைக்கு நிகழ்த்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச்லையும் நம்ம இந்தியா அபார வெற்றி அடைய முக்கியமான காரணமாகவும் இருந்திருக்காரு. அந்த வகையில் இன்னைக்கு ஜோனஸ்பர்கில் ஃபர்ஸ்ட் டாஸ் ஜெயிச்சிருந்த சவுத் ஆப்பிரிக்கா அணி இது சின்ன மைதானம் நல்ல பேட்டிங் பிச் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஃபர்ஸ்ட் அவங்க பேட்டிங் பண்ண துவங்கிட்டாங்க. இப்படி இருக்க இரண்டாவது ஓவர்லேயே ஹர்ஷ்தீப் சிங் பேக் டு பேக் 2 விக்கெட்டுகளை சவுத் ஆப்பிரிக்கா அணி பக்கம் வீழ்த்தி ரொம்ப பெரிய மரண அடியை கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் சீரான இடைவேளையில் ஹர்ஷ்தீப் சிங் தொடர்ந்து விக்கெட்டுகள் எடுத்துக்கிட்டே இருக்க மறுமுனையில் அவேஷ்கான் அவரும் பேக் டு பேக் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தி ஆக மொத்தம் 10 ஓவர் முடியறதுக்கு உள்ளேயே சவுத் ஆப்பிரிக்கா அணியை ஆல் அவுட் ஆகக்கூடிய அளவுக்கு முக்கியமான விக்கெட்டுகள் எல்லாத்தையுமே வீழ்த்திட்டாங்க. இதன் காரணமாக 28வது ஓவரில் சவுத் ஆப்பிரிக்கா அணி எல்லா விக்கெட்டுகளுமே இழந்து கடைசியாக 116 ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தாங்க. இப்படி இருக்க இந்த சொற்ப ரன்னை சேசிங் பண்ணுறதுக்காக உள்ளே வந்த நம்ம இந்திய அணி பக்கம் ருத்ராஜ் நம்ம தமிழக பிளேயர் சாய் சுதர்ஷன் இன்னைக்கு அவருக்கு டெபியூட்டி மேட்ச் அவருடைய முதல் சர்வதேச இன்னிங்ஸை இன்னைக்கு நம்ம இந்திய அணிக்காக ஆட துவங்கியிருந்தார். இப்படி இருக்க சாய் சுதர்ஷன் இன்னைக்கு இன்டர்நேஷனல் மேட்ச் ஃபர்ஸ்ட் பால் அவர் ஃபேஸ் பண்ணுறப்பவே அந்த பாலை பவுண்டரி அடித்து சர்வதேச ஆட்டங்களில் ஒரு தமிழக பிளேயர் டெபியூட் மேட்ச்சில் முதலாவது பாலில் அதுவும் பவுண்டரி அடித்து அவருடைய சர்வதேச ஆட்டத்தை துவங்கின முதலாவது பிளேயர் அப்படிங்கிற சாதனையை இன்னைக்கு ஒரு தமிழக பிளேயரா சாய் சுதர்ஷன் நிகழ்த்தியிருந்தாரு. ஸோ இப்படி இருக்க கொஞ்ச நேரத்திலே மறுமுனையில் விளையாண்டுகிட்டு இருந்த ருத்ராஜ் தேவையில்லாமல் LBWல சிக்கி அவர் அவுட் ஆகி வெளியேற சாய் சுதர்ஷன் அவர் கூட ஜோடி போட்ட ஸ்ரேஷ் ஐயர் இவங்க 2 பேரும் நம்ம இந்திய அணியை ரொம்ப அழகா ஈஸியா வெற்றியின் பாதைக்கு அழைச்சிட்டு போனாங்க. சவுத் ஆப்பிரிக்கா அணி அவங்களும் எப்படியாவது இவங்க பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஆனால் 2 பேருமே பேக் டு பேக் ஒரே ஓவரில் அரை சதத்தை அடிச்சிருந்தாங்க. நம்ம சாய் சுதர்ஷன் இன்னைக்கு அவருடைய டெபியூட்டி மேட்ச் முதலாவது பந்தில் பவுண்டரி, அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு அவருடைய டெபியூட்டி மேட்ச்லேயே அரை சதத்தை அடிச்சு டெபியூட் மேட்ச்லேயே அரை சதம் அடித்த மாபெரும் ரெக்கார்டுக்கான லிஸ்ட்லையும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சாய் சுதர்ஷன் இணைஞ்சிருக்காரு. அதே ஓவரில் ஸ்ரேஷ் ஐயர் அவரும் அரை சதத்தை கம்ப்ளீட் பண்ணி 52 ரன்களில் அவுட் ஆக தொடர்ந்து அபாரமாக விளையாண்டுகிட்டு இருந்த சாய் சுதர்ஷன் கடைசி வரைக்கும் அவுட் ஆகாமல் நின்று நம்ம இந்திய அணிக்காக இந்த மேட்ச்சில் அரை சதம் அடித்து ஜெயிக்க முக்கியமான காரணமாகவும் இருந்திருக்காரு. ஸோ அந்த வகையில் நீண்ட நாட்கள் கழிச்சு ஒரு பேட்ஸ்மனாக நம்ம இந்தியன் டீமில் ஒரு தமிழக பிளேயர் இன்னைக்கு இடம் பிடிச்சிருக்கிறது கண்டிப்பாக இந்த விஷயம் ஒட்டுமொத்த நம்ம தமிழக கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சியான விஷயமாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும்.